அந்த அகழாய்வு பிரிவுகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நாக்பூர்ல உருவாக்குறாங்க, உங்களுக்கு டெல்லியில உருவாக்குறாங்க, பட்னால உருவாக்குறாங்க, புவனேஸ்வர், பரோடா. நம்ம விந்திய மலைக்கு கீழே எந்த அகழாய்வு பிரிவும் வரல. கிட்டத்தட்ட 2001 வரையும் வரல. 2001 வரையும் அகழாய்வு பிரிவுகளை ஏற்படுத்தவில்லை. பெரும்பாலும் அகழாய்வு பிரிவுகள் வட இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டு பல ஆய்வுகளை அவர்கள் செய்தார்கள். பல ஆய்வுகளில் செய்த காரணத்தினால்தான் சிந்து சமவெளி நாகரிகத்தின் கட்டமைப்பு நமக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 2 சைட்டு விட்டதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ள சிந்து சமவெளி நாகரிகத்தை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா, முகந்தாரா என்ற 2 நகரங்களில் மட்டும் அடங்கிவிடவில்லை. 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். உங்களுக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஈரான் பார்டர்ல இருந்து தொட்டீங்கன்னா யமுனையுடைய கரை வரையும் வரும். யமுனைக்கு அந்த பக்கம் வரவே வராது. யமுனையை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சத்தியமா ஹரப்பன் கிடைக்காது. அதே போல நீங்க ஸ்வாட் வேலின்னு சொல்லுவோம், ஆப்கானிஸ்தானுக்கு மேல, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் ஸ்வாட் வேலின்னு சொல்லுவோம் நார்த்ல. அங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம மகாராஷ்டிரா தைமாபாத் வரையும் கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட பரப்பளவில் இன்று கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய நகர நாகரிகமாக சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்கு. உலகத்திலே நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருப்போம், எகிப்திய நாகரிகம் தான் பழமையான நாகரிகம், சுமேரிய நாகரிகம் பழமையான நாகரிகம், மஞ்சளாட்டு நாகரிகம் பழமையான நாகரிகம். அதை விட பழமையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். அதை யாருமே சொல்றது கிடையாது. கிட்டத்தட்ட நியோலித்திக் சொல்லப்படுகின்ற புதிய கற்கால காலத்தில் இருந்து அதனுடைய தொடர்ச்சி தொடங்கி வளர்ந்து வந்திருக்கிறது என்பதுதான் இந்த தொல்லியல் மூலம் கிடைத்த ஆய்வுகள் சொல்கின்ற தகவல். கிமு 7ஆம் நூற்றாண்டிலிருந்து மெக்கர்கர்ல உங்களுக்கு கிடைக்குது நியோலித்திக் செட்டில்மெண்ட். அதை கட்டமைத்தவர்களும் திராவிட பழங்குடிகளே என்பதை ஆணித்தரமாக என்னைக்கு கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலிருந்து இன்னை வரை நாம் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. ஏனென்றால் ஜான் மார்சல் அறிவிக்கும் பொழுது அவர் திராவிட பழங்குடியில் சொல்லல. சுனில் குமார் சாட்டர்ஜி தான் அதை திராவிடர்கள் என்று முதலில் அறிவிக்கிறார். ஏனென்றால் அவருடைய அந்த கட்டுமானங்கள், அங்கு கிடைத்த தொல் எச்சங்கள், அங்கு கிடைத்த தொல் புதைப்பு முறைகள், அதான் மிக முக்கியம். புதைப்பு முறைகளை வைத்துதான் ஒரு கிளாசிபிகேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம், அதான் கஸ்டம்ஸ் சொல்லுவோம். அந்த புதைப்பு முறைகளை வைத்து கிளாசிபிகேஷன்ஸ் பண்ணும் பொழுதுதான் அவங்க டிஃபைன் பண்ணாங்க ஏதோ ஒரு திராவிட பழங்குடியாக இருக்க முடியும், அவர்கள் தான் இதை கட்டமைத்தவர்கள் என்று சொல்லுகின்றனர். அதை இன்னைக்கு இருக்க ராக்கி கடியில இருக்க டிஎன்ஏ ப்ரூவ் பண்ணுது. இன்னைக்கு இருக்க டிஎன்ஏ ராக்கி கடியில இருக்க டிஎன்ஏ அதான் ப்ரூவ் பண்ணுது. ஈரானியன் ஃபார்மர்ஸும் ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் சொல்லப்படுகின்ற ஆதி தொல் பழங்குடிகளும் இணைந்து உருவான நாகரிகம் தான் இந்த நகர நாகரிகம். அவர்கள் தான் அந்த நகர நாகரிகத்தை உருவாக்கி உள்ளார்கள். அந்த நகர நாகரிகம் தான் இந்தியாவிலே முதல் கட்ட நகர நாகரிகமாக இருந்துள்ளது. இந்தியாவில் முதல் கட்ட நகர நாகரிகம் தோன்றிய இடம் சிந்து சமவெளி நாகரிகம். அதை யாவரும் மறுப்பதற்கில்லை, மறைப்பதற்கில்லை. அதற்கு முன்னாலே தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார், யாரும் வாழவில்லை என்று சொல்லவில்லை. அதான் உண்மை. ஏனென்றால் 15 லட்சம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்ந்ததற்கான தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. அத்திரம்பாக்கம், குடியம் போன்ற இடங்களில் மேற்கொண்ட அகழாய்வுகள் நமக்கு எடுத்து சொல்கின்றது 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் இந்த பகுதியில் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்றைய ஹோமோ சேப்பியன் என்ற மனித இனம் கிடையாது. அவர்கள் ஹோமோ எரெக்டாஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிமிர்ந்த மனிதன். மனிதர்கள் பல வகைப்படுவார்கள். உங்களுக்கு உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தான் இன்னைக்கு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது ஆப்பிரிக்கால தான் மனித இனம் தோன்றியதற்கான நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றது. உலகத்திலே வேற எங்கேயுமே கிடையாது. உலகத்திலே மனித இனம் தோன்றியதற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்ற இடம் உங்களுக்கு ஆப்பிரிக்கா மண்ணு தான். ஆப்பிரிக்கால தான் பல வகையான ஹோமினாய்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குரங்கிலிருந்து மனித உருவம் பரிமணித்து கிடைத்ததற்கான ஆதாரங்கள் அங்குதான் கிடைச்சிருக்கு நமக்கு. அதுல பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டெனிசோவியன் என்று சொல்லுவாங்க, நியாண்டர்தல்னு சொல்லுவோம். அதே போல உங்களுக்கு ஹோமோ எரெக்டாஸ் என்று சொல்லப்படுவோம். அதுக்கப்புறம் ஹோமோ சேப்பியன்ஸ் சொல்லுவோம். இன்னைக்கு இருக்க மனிதர்கள் ஹோமோ சேப்பியன்ஸ் நம்ம சொல்றோம். அதிலே இன்னைக்கு மாற்றம் அடைந்து விட்டது. 1950 நாம் புதிய மனித இடத்திற்கு பெயர் சுட்டுள்ளோம்.
ஆந்த்ரோபோசின் என்று பெயர் சூட்டியுள்ளோம். 1950 மனிதனத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆந்த்ரோபோசின். ஏனென்றால் அவன் இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த இயற்கையை அழித்துக் கொண்டிருக்க மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வான் என்பதற்காகத்தான் 1950 2ஆம் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி இருந்து அவனுக்கு புது பேர் வழங்கியாச்சு. ஆந்த்ரோபோசின் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஹோமோசேபியன்ஸியம்ல இருந்து வெளில வந்துட்டோம். அந்த மாதிரி பரிமாணம் அடைந்ததற்கான ஆதாரங்கள் ஆப்பிரிக்கால கிடைக்குது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மேற்கொண்ட ஆய்வுகள் முதல்ல அதற்கான நம்ம படிமங்கள் நமக்கு கிடைக்கல, எலும்புக்கூடுகள் நமக்கு கிடைக்கல. ஆனால் அவர்கள் பயன்படுத்திய அந்த கற்கோடாரிகளை வைத்து நம்ம உறுதியா சொல்றோம். அந்த கற்கோடாரிகளை வைத்து சாந்தி பாப்பு என்பவர் அத்திரம்பாக்கத்தில் மேற்கொண்ட அகழாய்வில் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனித இனம் இந்தியாவில் தோன்றியதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றன என்பதை உறுதியாக சொல்லியிருக்காங்க. முதல்ல 1861 ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்ங்கிறவரு அந்த கற்கோடாரிகளை பல்லாவரத்திலே எடுத்துட்டாரு. இருந்தாலும் அது சயின்டிபிக்கா டேட் பண்ணது பாத்தீங்கன்னா சாந்தி பாப்பு என்ற அறிஞர். அவர் தான் ஆய்வு பண்ணி 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இது தோன்றியிருக்க வேண்டும், அவர்கள் இங்கு வாழ்ந்திருக்க வேண்டும், ஹோமோ எரெக்டஸா கூட இங்க வந்திருக்காங்க, மைக்ரேட் ஆகி அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற தகவலை அவர் உறுதிப்படுத்தினார். அதற்கு பின்னால் ஹோமோசேபியன்ஸாக உருவான பிறகு மனிதன் ஆப்பிரிக்கா விட்டு நகர ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஹோமோசேபியன்ஸ் அந்த உலகத்துல உருவானதே 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிதான். 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிதான் ஹோமோசேபியன்ஸா மனிதன் உருவாகி இருக்கான். அப்ப 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உருவான மனிதன் ஆப்பிரிக்கால இருந்து வெளியேறும் பொழுது அவனும் நம்முடைய தமிழக பகுதிக்கு வந்துள்ளதாகத்தான் இன்னைக்கு டிஎன்ஏ நம்ம சொல்லிட்டு இருக்கு. டிஎன்ஏ M130 என்று சொல்லப்படுகின்ற அந்த டிஎன்ஏ தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. குறிப்பா உசிலம்பட்டியில கிடைக்குது. விருமாண்டி என்ற ஒரு நபர் அந்த டிஎன்ஏவை சுமந்து கொண்டிருக்கிறார். 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய மனிதனின் முதல் எச்சமும் கூட தமிழ்நாட்டுல கிடைக்குது. அவர் ஐடி ப்ரொஃபஷனல் தான். அவர் ஐடில தான் ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறார். மெட்ராஸ்ல அவர் ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்கிறார். அவரை ஐடென்டிஃபை பண்ணது பாத்தீங்கன்னா முக்கியமாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஸ்பென்சர் வெல்ஸ், ப்ரொஃபசர் ஸ்பென்சர் வெல்ஸும் நம்முடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் பிச்சப்பன் தான். அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அவங்க தான் இவரை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணாங்க. அவர் தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹோமோசேபியன் என்று சொல்லப்பட்ட மனிதர்களிலே மூதாதையர்களின் மரபணுவை சுமந்து கொண்டிருக்கிற மனிதர். அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழகம். இத்தகைய சிறப்புகளை கொண்ட தமிழகம் ஏன் நம்முடைய நகர நாகரிகத்திற்கு நாம் திண்டாடி கொண்டிருக்கிறோம்? அதான் நம்மகிட்ட இருக்க பிரச்சனை. தமிழ்நாட்டுல நகர நாகரிகம் இருக்கா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அதை விளக்குறது தான் கீழடி, வேற ஒண்ணுமே கிடையாது.